இன்றைய தேதிக்கு கெராட்டின் ட்ரீட்மெண்ட் மேல்ஸாக இருக்கட்டும் ஃபீமேல்ஸாக இருக்கட்டும் ரொம்ப காமனாக செய்யக்கூடிய ஒரு ஹேர் சம்மந்தப்பட்ட முடி சம்மந்தப்பட்ட ஒரு ட்ரீட்மெண்ட் கெராட்டின் ட்ரீட்மெண்ட் ரொம்ப பாப்புலராக இருக்குது லாஸ்ட் ஃபியூ இயர்ஸில் நான் சொல்லுவேன். லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸ்க்குள்ளே முக்கியமாக இஸ்ரேல், யூஎஸ் அண்ட் 1 or 2 அதர் கண்ட்ரீஸ்லேருந்து சில கேஸ் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அதாவது ரிலேட்டிவ்லி யங் பேஷண்ட்ஸ் மோஸ்ட் மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸாக இருக்கட்டும் கிட்னி ப்ராப்ளம் எதனால் கிட்னி ப்ராப்ளம் அப்படின்ற ஆராய்ச்சி பண்ணும்போது கிட்னி பயாப்சின்ற டெஸ்ட்டில் அவங்க கிட்னியில் நிறைய ஆக்சலேட் இருக்குது அப்படின்றத ப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. அது எதனால் அந்த ஆக்சலேட்னால கிட்னி ப்ராப்ளம் வந்துச்சு, எங்கேருந்து அவங்களுக்கு ஆக்சலேட் வருது அப்படின்ற ஆராய்ச்சி பண்ணும்போது அவங்களுக்கு நிறைய பேர் அதில் ஹேர் ஸ்ட்ரைட்டனிங் ப்ராடக்ட்ஸ் முக்கியமாக அந்த கெராட்டின் ட்ரீட்மெண்ட் பண்ண நிறைய பேருக்கு அது வந்திருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை அனிமல் மாடல்ஸ்லையும் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது என்ன தெரிஞ்சிருக்குன்னா அந்த ஹேர் ப்ராடக்ட்ஸ்னால அந்த கிட்னி ப்ராப்ளம் வந்திருக்கலான்ற மாதிரி ஒரு ரிசல்ட் நம்மளுக்கு வந்திருக்கு. அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கெராட்டின் ட்ரீட்மெண்ட் அப்படின்ற அந்த அதில் யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸில் கிளைகாலிக் ஆசிட் அப்படின்ற கெமிக்கல் இருக்குது நிறைய ப்ராடக்ட்ஸில். அதை ரொம்ப நேரம் நம்ம தலையில் அப்ளை பண்ணி ஊற வச்சிருக்கிறதன் மூலமாக ஹேர்லேயே இருக்கிறதுனால அதுக்கான பிரச்சனை இல்லை. பட் அதுலேருந்து உடம்புக்குள்ளே அது அப்சர்வ் ஆகி உள்ளே போகிற பட்சத்தில் அந்த கிளைகாலிக் ஆசிட்ன்றது ஆக்சலேட்டாக மாறி கிட்னியை அடைச்சிக்கிட்டு அதனால் கிட்னி ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்றது பியாண்ட் டவுட் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. மல்டிபிள் கண்ட்ரீஸ்லேருந்து ரெப்யூட்டட் மெடிக்கல் ஜேர்னல்ஸில் அது கேஸ் ப்ரெசன்டேஷன் எல்லாம் வந்திருக்கு. ஸோ அதனால் அந்த கெராட்டின் ட்ரீட்மெண்ட்டுன்றது முக்கியமாக அந்த கிளைகாலிக் ஆசிட் கண்டென்ட் நிறைய உள்ள கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணும் போது நம்ம முடி வழியாக ஸ்கேல்ப் வழியாக அப்சர்வ் ஆகி போய் அதனால் கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனை இந்த ஆக்சலேட்னால வரலாம். இதோட இம்பார்ட்டன்ஸ் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக கிட்னி ப்ராப்ளம் உள்ள ஒருத்தருக்கு ஆக்சலேட் லெவல் கொஞ்சம் ஜாஸ்தி ஆனாலே இந்த மாதிரி கிட்னி பிரச்சனை இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக வாய்ப்பு உண்டு. ஸோ கிட்னி ப்ராப்ளம் உள்ள ஒருத்தர் பிளைண்டாக அதை யூஸ் பண்ணுறது ஐ திங்க் இட்ஸ் பெட்டர் டு பி அவாய்டட். ஆன் தி அதர் ஹேண்ட் ரெகுலராக இது பண்ணுற ஒருத்தர் அட்லீஸ்ட் கிட்னி ஃபங்க்ஷன்ஸ் பீரியாடிக்காக பார்த்து கிட்னி ஃபங்க்ஷன்ஸ் நல்லா இருக்கான்னு பார்த்துக்கிறது பெட்டர். ஆர் உங்கள் டெர்மட்டாலஜிஸ்டோட அட்வைஸை வாங்கி என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது, இந்த ரிஸ்க் இல்லாத ப்ராடக்ட்ஸ் என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதை யூஸ் பண்ணுறது பெட்டர்.